நம்முடைய வாயின் வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த பொழப்புக்கு செத்தே போலான்னு ஒரு வார்த்தை விட்டீங்கன்னா உடனே அவன் வந்துடும் உள்ள. ஆமே, ஏய் சாவை பத்தி பேசுறான்டா, நான் போகணும். ஆமே சொல்லுங்க அல்லேலூயா. மரணத்தை பத்தி பேசுனா யாரு வருவா? மரணத்துக்கு அதிபதி யாரு? பிசாசு. இன்றைக்கு நன்றாய் கவனித்துக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய நீதியை செய்கிற உங்களுடைய வாயில மரணத்தின் காரியங்கள் வரக்கூடாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மரணத்தை குறித்து நீ பேசவே கூடாது. ஏனென்றால் உனக்கு மரணம் வைக்கப்படவில்லை, உனக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜீவனுக்கு ஏதுவானவைகளை நீ பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறபடியினாலே உன் வாழ்க்கையில நீ எதை அறிக்கையிடுகிறாயோ அந்த அறிக்கையின்படியே உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உன்னை வந்தடையும். நீ ஆசீர்வாதமானதை பேசினா எனக்கு அது வரும், இது வரும், எனக்கு பணம் வரும், எனக்கு செல்வாக்கு வரும், நான் பூமியில நல்லா இருப்பேன்னு சொல்லிப்பார். நீ நல்லா இருப்ப. கர்த்தர் உன்னை அவன் பாதையில நடத்துவார். என்னால முடியாதுங்க, எல்லாம் செய்ய முடியும், ஆனா என்னால முடியாதுங்கன்னு சொல்லி பாருங்க. ஆமென். பிரசன்னம் தான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. ஆமென் அல்லேலூயா. எல்லாம் முடியும், ஆனா முடியாது, ரசம் தான் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். என்னால முடியும்னு சொல்லி பாரு. ஆமென். உன்னுடைய நாவை எதை அறிக்கையிடுகிறதோ, உன்னுடைய மனதில் என்ன நீ தீர்மானிக்கிறாயோ அதுதான் செயல்பாடாய் வெளிவரும். நான் பரிசுத்தமாய் வாழவே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்குமானால் யார் கொண்டாந்து உன்னை திணிச்சா கூட திங்க மாட்டேன் நீ. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற இச்சை போனா கொஞ்சம் தின்னுட்டு வரலாம்னு நினைச்சா அவன் கொடுக்கலைன்னா கூட வாங்கி தின்னுட்டு வந்துடுவோம். இதுதான் நடக்கிறது. வசனம் அதனாலதான் சொல்றது, பாவம் செய்தா நீ பாவத்துக்கு அடிமை, நீதி செஞ்சா நீதிக்கு அடிமை. ஆனா இந்த பாவமும் மரணம் ரெண்டு உன்னோட ஒண்ணு தொடர்புடையது. ஆனா நீதி உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த ரெண்டிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னை விடுவிச்சிருக்கிறார்.